வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா தான் அப்பாவுக்காக செம்மையான ஒரு கிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் அப்பாவுக்காக தான் அப்பாவையும் மறுபக்கம் மல்லியம்மா இவங்க 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் கூட ரொம்பவே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மல்லியம்மா கூட ஒன்றா இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் வாழ்க்கையில் அதுதான் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்க 2 பேரும் இருந்து என்னை வழி நடத்தினா நான் வாழ்க்கையில் என்ன வேணாலும் அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன். நான் இப்போ எல்லாம் ரொம்பவே படிக்காமல் லோ ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன். அதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாவே நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமாக அதை எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் மனம் அப்படியே சும்மா உருகுது, ஒரு பக்கம் கருகுது. அடடா என்னடா இது, நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுன்னு இருக்காளே, நாம் இதை புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் அவன் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தி நோகடிச்சிட்டோமே, இதெல்லாம் தப்புடா, இதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாது, அவளை புரிஞ்சுன்னு கொஞ்சமானா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வர்றதோட மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சமயத்திலே வெண்பாவுக்கு சத்தியம் செய்கிறாரு. இந்த பாரு வெண்பா, இனிமே வாழ்க்கை பூரா எப்பவுமே சரி உன்னையும் மல்லியா கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன். நாம் இனிமே ஒன்னா தான் இருக்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்க 2 பேரும் யாரா கஷ்டப்படுத்த வந்தாங்கன்னா அவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இது உன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதை பார்த்தா ராஜேஸ்வரிக்கு பக்கு 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 திக்கு 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 துக்கு டுக்கு டுக்குன்னு இருக்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, நாம ஒன்று நினைச்சேன் இப்படி ஒன்று நினைச்சே. அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க ரிங்க கொடுத்தாங்க. ஆனா ரிங்க வாங்குறதுக்கு நம்ம விஜய் மறுத்துட்டாரு. இல்ல இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. இதனாலதான் நம்ம வெண்பா குட்டி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சென்டிமெண்டா எழுதி கொடுத்தாங்க. இதை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் மல்லியை கூட்ட அந்த ரிங்கை வாங்கிட்டாரு. மல்லியை போட்டு விட சொல்றாங்க. அந்த ரிங்கை அழகா போட்டுறாங்க. இதை பார்த்த ரஞ்சிதமும் ராஜேஸ்வரிக்கும் வயிறு எழுது ஒரு பக்கம் தக தக தகன்னு. ஐயோ என்னடா இது, நாம எது பார்க்க கூடாது எது கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அது எல்லாமே இங்கே நடந்துன்னு இருக்கே. கடவுளே உனக்கு மனசாட்சி இல்லையா, ஏன் இந்த கொடுமை, போய் இவ்வளவு இந்த லக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வைத்தரிசல் தகதகன்னு எரிஞ்சுன்னு இருக்காங்க நம்ம ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியும். சரி இவங்க 2 பேரும் வைத்தரிசல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் ஒரு கிழவி இருக்கால அந்த வீட்டில், அதாவது நம்ம ரஞ்சிதத்தோட கிழவி, அவ வந்து அங்கே வந்துடுறா. அவ வந்து என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடியே ராஜேஸ்வரி, இதுக்கு தான் உன்னை இங்கே விட்டு போனா, என் பேத்தியோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு தான் வந்தியா, உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கியா, உன்னாலாம் நம்பி விட்டு போன மாதிரி என்ன என் கால சிறப்ப காலத்தின்னு வச்சுக்கணும் தண்டா சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ராஜேஸ்வரி மூடுங்க பாட்டி வாய, தேவையில்லாம பேசினிருக்காங்க, இது வரைக்கும் நான் ரஞ்சித்துக்கு என்னென்ன பண்ணிருக்கேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடிப்பாவே அங்க போறது இங்க போறது எந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அந்த பிரச்சனை சமாளி உனக்காக தானே அந்த எப்படியாவது மல்லியை அந்த வீட்டை விட்டு துரத்தணும் எல்லாம் போட்டு தரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயமெல்லாம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் உனக்கு தெரியாதா, உன் கண்ணில் என்ன போல ஒட்டுன்னு இருக்கா, கண்ணு தெரியலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ரஞ்சித் சரி சரி பேசுறதாலும் போதும், அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதை பத்தி பேசலாம், அதை விட்டு இதவே நம்ம பேசணும் லாஸ்ட் வரை இதை தான் பேசணுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பாயிண்டா நான் சொல்ல போறேங்க. அப்படி என்னடா விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கால அவர் பர்த்டே வந்து பீச்சில் கொண்டாட போறாங்க. பீச்சில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரு பக்கம் சிறப்பாக நடந்துன்னு இருக்கு. இது எதுவுமே நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சித்துக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்ய போறாங்க, வீட்டில் சிறப்பாக செய்ய போறாங்க. இதை எப்படியே நம்ம தடுத்து நிறுத்தணும், இதை எப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. ஆனால் அந்த பிளான் எதுவுமே இங்கே எக்ஸிக்யூட் ஆக போறது இல்லைங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் பிளாப்ஸ்ல தான் முடிய போது, ஒன்றும் புரியாம ஒரு பக்கம் பிதன்னு முழிக்க போறாங்க. சரி ஒரு பக்கம் இவங்க இப்படி முழிச்சுன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு போது இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தயார் நிலையில இருக்காங்க நம்ம மல்லி. இங்க நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதனால இது எதுவுமே தெரியாமே இருக்கட்டும். ஏன்னா தெரிஞ்சா இவங்க அங்கேயும் வந்து எதனா ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளானை முறியடிக்க பார்ப்பாங்க. அதனால இவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. இதை எப்படியாவது நாம வேற லெவலில் சீரும் சிறப்பமாக செஞ்சிடணும், இதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எஃபெக்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க. என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நம்ம பார்க்க தான் போறோம், பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல சரி ஓகே இது அவ்வளோ டல்லு தான் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்கீங்க, இல்லை இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருப்பீங்க. 2 பேருக்காகவும் தான் அந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.